இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்மளுடைய இந்த தொகுதி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி தமிழா பாண்டியன் அவர்கள் இந்த இடத்துல கலந்துகிட்டுருக்கிறாரு. இந்த பகுதிக்கு என்ன வேண்டும், அதே போல் காவேரி ஆறு செல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாநகரத்தோட கழிவு நீரை பூரா நம்ம காவேரி ஆற்றுலேயே கலக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த கழிவு நீரை கலக்க விடாமல் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது குறித்து ஐயாவுடைய ஒரு கேள்வியை கேட்குறோம். நம்ம காவிரியில் கழிவு நீரை சாய கழிவு நீரை ஆலை கழிவு நீரை கலப்பதற்கு பொதுமக்கள் காரணம் அல்ல. மாநகராட்சியே இந்த நகர கட்டமைப்பை கட்டுகிற பொழுது இந்த சாக்கடை நீர் காவிரியில் கலக்குமாறு இந்த கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 25,000 மக்கள் குடியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு ஆலை சுத்திகரிப்பு நவீன முறையில் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இந்த சாயக்கழிவு ஆலைகளையும் கழிவு நீரையும் நவீன முறைனா அது நீங்கள் அந்த முறையே நவீன முறை தான். அது கட்டமைக்காமல் விட்டது இந்த நகரத்தை ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு 1000 வீடுகள் கட்டியிருப்பார்கள். இதே நேரத்தில் இந்த 25,000 மக்கள் கழிவு நீரை வெளியேற்றுகிற பொழுது அதை சுத்திகரிப்பதற்கு ஒரு சுத்திகரிப்பு நிலையமும் கட்டப்பட்டிருக்கணும். அதற்கான திட்டமும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் இந்த மாநகராட்சி ஒதுக்குவதில்லை. அவர்களே திட்டமிட்டு காவிரி நீரில் இந்த கழிவு நீரை கலக்க சொல்லுகிறார்கள். அப்போ கலக்க சொல்லலைன்னா அப்போ சுத்திகரிப்பு ஒரு நிலை இருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ இது யார் பொறுப்பு? நீங்கள் அனைத்து கட்சிகளும் ஊழல் பண்ணுறான். ஏதாவது கட்சி இந்த 25,000 பேர் இங்கே குடியிருக்கிறாங்க, ஏறக்கூடிய 1000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, இல்லையா 2000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, 3000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த 3000 வீடுகளுக்கு கழிவு நீர் எங்கே போகுங்கின்ற குறைந்தபட்ச அறிவு வேண்டாமா? யாருக்கு வேணும்? ஹவுசிங் போர்டு செயலாளருக்கு வேணும், ஹவுசிங் போர்டு செக்ரட்டரிக்கு வேணும், ஹவுசிங் போர்டு அமைச்சருக்கு வேணும். இத்தனை பேருமே இந்த 25,000 பேர் குடியிருக்கக்கூடிய அந்த கழிவு நீரை நீங்கள் காவிரியில் கலந்துங்க, இதை பற்றி கவலை இல்லாமல் செய்கிறார்கள். இதை யார் மக்கள் போய் கேட்க முடியுமா? அப்போ மக்கள் மீது குற்றமே அல்ல, மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அடிமைகள். அரசு எதை சொல்லுகிறதோ, அரசு எதை செய்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், இல்லைன்னா வீடு கிடையாது. அப்போது முழுக்க குற்றவாளிகளே அதிகாரிகள் தான். இவங்க அடித்தட்டு உழைக்கிற மக்கள். இவர்களுக்கு வீடு கொடுப்பதற்கு எந்த கட்சி, திமுக அதிமுக எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ குறைஞ்ச 10,000 வசூல் பண்ணியிருப்பான். 10,000 to 20,000 ரூபா எனக்கு தெரிஞ்சு இதை வசூல் பண்ணியிருப்பான். அப்போது இந்த 20,000க்கு ஆளு அதிமுககாரன் திமுககாரன் 2 பேருமே ஆளுக்கு ஒரு 2,000 வீடுனா ஒரு 500 வீடு இல்லை 300 வீடு 2 பேருக்கும் கோட்டா பிரித்து கொடுத்துருப்பான். இதுதான் இந்த நகர கட்டமைப்பு. அப்போது இந்த குறைகளை களைவா நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிவு நீர் காவிரியில் கலக்காமல் தடுப்பதற்கான சுத்திகரிப்பு நிலையம் என்கின்ற ஒரு விஷயமே அதிகாரிகளும் யோசனை பண்ணல, அமைச்சர்களும் யோசனை பண்ணல. பாவம் மக்கள் இந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்குமான அடிமைகள். இதில் எந்த மாற்றம் நிகழ்ந்துவிடும்? எந்த மாற்றம்? நீங்கள் காவிரியில் குளிக்கிறவன் பூரா கண்டிப்பாக தோல் நோய் வரும், கேன்சர் வரும். இதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை, யாரும் கவலைப்படுவதில்லை. காரணம், இந்த மக்களை பூரா எப்படி உட்கார வச்சுருக்கான்? ஆட்டுப்பட்டியில் அடிக்கிற மாதிரி 300 ரூபாய் உட்கார வச்சுருக்கான். 300 ரூபா தான் அவர்களுக்கு 5 வருடத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 300 ரூபா. மீறி போனால் ஒரு குவார்ட்டர், அவ்வளோதான். இந்த 300 ரூபா வாங்கிட்டு போனால் ஒரு குவார்ட்டரு ஒரு தண்ணி பாக்கெட்டு அந்த ஏரியா ஆளுங்கட்சி ஆள் டாஸ்மாக் நடத்துவான், செந்தில் பாலாஜி ஆள். அவங்ககிட்ட இந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு குவார்ட்டரை குடிச்சு படுத்துருவான் இந்த உழைக்கிற மக்கள். இவர்களுக்கு அதை தாண்டி எந்த அரசியலும் தெரியாது. அரசியல் தெரியாமையே வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப சீரியஸானா இது போன்ற அம்பேத்கர் இயக்கங்கள் போய் அந்த மக்களுக்காக போராடுறான். ஆளுங்கட்சி வலுவாக இருக்குது, ஆளுங்கட்சி ஆணை பலமாக இருக்குது. இதை போன்ற அம்பேத்கர் இயக்கங்களில்
பல லட்சக்கணக்கான பேர் அம்பேத்கரிஸ்டுகளாக மாறினால் சமூக மாற்றம் வரும். என்ன பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லாம் 300 பார்ட்டியாக இருக்கான், 500 பார்ட்டியாக இருக்கான், 1000 பார்ட்டியாக இருக்கான். நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 300 கொடுக்குறான், பிற்படுத்தப்பட்ட மேலே போனீங்கன்னா அங்கே 2000 கொடுக்குறான். அப்போது இந்த மக்களை லஞ்சம் ஊழலில் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்க அன்டச்சபிளாக வச்சுருக்கான், தீண்டத்தகாதவர்களாக வச்சுருக்கிறான். ஆக இந்த கட்டமைப்பு என்பது, நகர கட்டமைப்பு என்பது, நீங்கள் இந்த ஸ்லம் கட்டமைப்பு என்பது நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமே அடையாளப்படுத்துவதற்கு. எங்கேயே போகிற? காலனிக்கு போகிற. ஏன் இங்கே 4 மேல் ஜாதி இருப்பானா? நான் ஜாதிகளை சொல்ல விரும்பலை. மேல் ஜாதி ஆட்கள் 10 பேர் குடியிருப்பானா? இருக்க மாட்டான். அப்போது இவர்களை மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே அவன் குழந்தை ஒடுக்கப்பட்டவன், அவன் அப்பன் தாத்தன் பாட்டான். இப்போது இந்த கட்டமைப்பை யார் வச்சுருக்கான்னா திராவிட இயக்கங்கள் தான் வச்சுருக்கு. பெரியார் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு கடுமையாக போராடினார். ஆனால் பெரியாரை பேரை சொல்லுகிற இந்த திராவிட இயக்கங்கள் ரெண்டுமே அந்த சமூகங்களை அப்படியே வச்சுருக்கு. அதுதான் இந்த சங்கி சீமா சொன்னால் அது எடுபடுது. யாருக்கு? 40 லட்சம் இளைஞர்களுக்கு எடுபடுது. நீங்கள் தவறு சைமன் மேலேயோ சங்கி சீமான் மேலேயோ அல்ல, திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கங்கள் பலவீனமாக இருக்கிறது. இந்த 25,000 மக்களையும் கலந்து வீட்டுக்குள்ளே விடு, நகரத்துக்குள் விடு, சரியாக காணாமல் போயிடும். இவன் பூரா அறிவாளியாக மாறிடுவான், உழைக்கிற மக்களாக மாறிடுவான், படிச்சிடுவான். அவன் பிற்படுத்தப்பட்டவன் மேட்டுக்குடியோட அந்த இளைஞன் கலந்துருவான். இதை கலக்காமல் வைத்திருப்பது எது? இந்த திராவிட இயக்கங்கள் தான். அதிமுக திமுக தான். அயோக்கியத்தனமான ஆட்சியே திமுக அதிமுக தான். இந்த 2 ஆட்சிகளையும் ஒழிக்கணும்னா மக்கள் விரும்புகிறான். ஆனால் அவன் எங்கே போய் சேர்றான்? கடைசியில் சங்கி சீமாங்கிட்ட போய் சேர்றான். இது ஒரு பெரிய வரலாற்று பிழை நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கேருந்து? இந்த நகர கட்டமைப்பில் இந்த மக்களை ஒதுக்குப்புறமாக வைத்து. ஏன் அப்படி வச்சுருக்கான்னா, இவன் 300 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான். இவனை கலந்து நகரத்தில் விட்டுட்டிங்கன்னா அவன் படிச்சிடுவான், அவன் கான்வெண்ட்டுக்கு போயிடுவான், அவன் அதிகாரியாக மாறிடுவான், இல்லைன்னா தொழிலதிபராக மாறிடுவான். அவனுடைய அடையாளம் சிதைக்கப்படும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவனுடைய அடையாளம் சிதைக்கப்படாமல் வைத்திருப்பதற்கு தான் இந்த திமுக அதிமுக 2 அரசுகளும் இவர்களை இதே நிலையில் வைத்திருக்கிறது. இதை தடுப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டினால் மட்டும்தான் இந்த மக்களை இந்த இழிவு நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். இதுதான் இப்போ அடிப்படை தேவை அம்பேத்கர் இயக்கங்களுக்கு. அதே போல் ஐயா, இப்போ வந்து இந்த காவேரி பிரச்சனைக்காக நிறைய தடவை போராட்டங்களும் நிறைய மத்திய அரசாங்கத்துக்கு கூட பேச்சுவார்த்தைகளும் நடந்துக்கு. அப்படி போராடி வாங்கக்கூடிய தண்ணியில் குடிநீராக போகிற தண்ணீர், அதே போல் விவசாயத்துக்கு இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த தண்ணி ஈரோட்டில் இருந்து தான் பாழாக்கப்படுது. அதே போல் நீங்கள் இந்த தேர்தலில் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? இல்லை, இந்த மக்களை வந்து பார்த்த பிறகு நீங்கள் சேஷாயி பேப்பர் மில்லு காவிரியிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறான். கழிவுநீர் 3 கோடி லிட்டர் தண்ணியை விடுறான். இது வந்ததே நீங்கள் திமுக அதிமுக ஆட்சியில் தான். இப்போது இதே போல் காவிரி நீர் குடிநீராக இருந்தது, விவசாயத்துக்கான நீராக இருந்தது. இந்த விவசாயத்துக்கான நீரும் நீங்கள் சீரழிந்து போச்சு. இதில் டையிங் ஃபேக்ட்ரி, அதாவது சாய கழிவு நீரை காவிரி ஆற்றுலேயே திறந்து விடலாம். இந்த காவிரி ஆற்றுல திறந்து விட்டால் இதை குடிக்கிற கால்நடைகளும் பாதிக்கப்படுது, மனிதர்களும் பாதிக்கப்படுறான், விவசாய விளை நிலங்களும் பாதிக்கப்படுது. ஆமாம், தோல் நோய் வருது, கேன்சர் வருது. இதை பற்றியெல்லாம் எந்த ஆட்சியாளனும் 1% கூட கவலைப்பட்டதாகவே தெரியல. அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. நீங்கள் கேரளாவில் போய் எந்த ஃபேக்ட்ரியும் வச்சுக்க முடியாது, கர்நாடகாவில் வச்சுக்க முடியாது, ஆந்திராவில் வச்சுக்க முடியாது. ஆனால் இங்கே தான் எல்லா கேவலங்களும், எல்லா அயோக்கியத்தனங்களும், எல்லா லஞ்சம் லாவணிய ஊழலும் நிறைந்த ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நீங்கள் திமுக அதிமுக 2ஐயும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவர்கள் இந்த கட்சியை யார் வழி நடத்துகிறான்னா மேட்டுக்குடி தான் வழி நடத்துகிறான். எல்லா கட்சியிலையும் ஒரு மேல் ஜாதி தான் வழி நடத்துகிறான். 2 பேரும் அன்கோ போட்டுக்கிறான், 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கிறான், 2 பேரும் இவர்களை தவிர யாரும் ஒரு பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டாக வர முடியாது. ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒரு பிடபிள்யூ கான்ட்ராக்டாக வர முடியாது, ஹைவேஸ் கான்ட்ராக்டாக வர முடியாது, டிச்சு கூட கட்ட முடியாது, பாலம் கட்ட முடியாது. அப்போது இவன் எதுக்கு இருக்கான்? அந்த மக்கள் ஓட்டு போடுறது மட்டும் வச்சுருக்கிறான். அப்போ இதான் திராவிட மாடல் ஆட்சியா? ஆசிட்டை ஊற்றி ஆணி வேலை ஆசிட்டை ஊற்றணும். அதைத்தான் அந்த சைமன் சொல்கிறான்.
அவன் இவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறான். யார்கிட்ட? திமுக அண்ணா திமுக 2 பேர்ட்டையுமே இந்த சைமன் ஜங்கி காசு வாங்கிக்கிறான். 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அவன் செய்த வேலை என்ன? தமிழனுக்காக செய்கிறான். சரிப்பா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ போய் சாலை மறியல் பண்ணியிருக்கியா? எங்கே சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறியா? இந்த மக்களை இவர்கள் பூரா வந்தேரிகள். யார் சொல்கிறான்? இதை பிஜேபிக்காரன் சொல்கிறான். இவர்கள் பூரா இப்படியே வச்சுருக்கணுங்கிறான். ஆர்எஸ்எஸ் சொல்கிறான். அதையே அப்போது அதாவது கிராமத்தில் சொல்லுவான், புலிகிட்ட தப்பிச்சு சிங்கத்திட்ட மாட்டின கதை. திராவிட இயக்கங்கள்லேருந்து தப்பிச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது விடிவு கிடைக்குமா? இவர்களெல்லாம் தமிழர்களாக இணைக்க முடியுமான்னு பார்த்தா இந்த சங்கி சீமா என்ன பண்ணுறான்? இவர்கள் அத்தனை பேரையுமே திராவிட இயக்கமாவது 300 ரூபாய்க்கு ஓட்டு போட வச்சுருக்கான். ஆனால் சங்கி சீமா என்ன பண்ணுறான்? இவனால ஆந்திராவுக்கு அனுப்புங்கிறான். அப்போது இந்த மக்கள்கிட்ட அரசியல் தெரிஞ்சால் சீமான் வீடு 1 லட்சம் மக்களால் முற்றுகையிடப்படும். ஒடுக்கப்பட்ட மக்கள் 1 லட்சம் பேர். நீ எங்கே வந்தாலும் உனக்கு பழைய விளக்கு மாதிரி தான்டா. பெண்கள் வந்தால் என்ன நடந்திருக்கும்? ஐயோ, அது நடக்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைவன், அந்த மக்களுக்கான தலைவன், நேராக திமுகவில் போய் செட்டில் ஆகி பல கோடிகளை பார்த்துட்டு அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தோடு முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கான அரசியல் அதோடு முடிஞ்சு போச்சு. சில கோடிகளை அவர் கிடச்சிது ஆளுங்கட்சியில், பல கோடிகள் கிடச்சிது. அதோடு அவர் செட்டில் ஆகிட்டார். அப்போது இந்த மக்களுக்கான அரசியல் இன்னுமே ட்ரையாக தான் இருக்குது. காஞ்சு வறண்டு போய் தான் இருக்குது. இவர்களுக்கான அரசியலை மீட்டெடுப்பதற்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறையை ஏன் வேறு ஜாதிக்காரன் கொடுத்தா செய்ய மாட்டானா? அவன் இந்த ஆதி திராவிடருக்கு பிடபிள்யூ கொடுத்தா செய்ய மாட்டானா? செய்வான். ஏன்னா இவன் கொடுக்கறது இல்லை. ஆதி திராவிடர் நலத்துறை ஆதி திராவிடர்களுக்கு தான். பிடபிள்யூ, ஹைவேஸு, பல மூட்டையாக கோடி அடிக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் போர்ட்ஃபோலியோவில் யாருக்கு இருக்கும்? மேட்டுக்குடிக்கு தான் இருக்கும். அப்போது இவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு பெரிய அரசியல் திட்டம் தேவை. அந்த அரசியல் திட்டத்தை சங்கி சீமா வச்சுருக்கிறதா தான் மக்கள் பூரா நம்பினான். ஆனால் அங்கே அது ஏமாற்று அரசியலாக மாறிப்போச்சு. இது இனிமேல் இதுக்கு விடிவே கிடையாது. சீமானுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் என்ன நினைக்கிறான்னா, அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை மீட்டெடுப்பதற்கான திட்டம் வச்சுருக்கிறான் அந்த சங்கி சீமான் தான் அவங்ககிட்ட போனாங்க. ஆனால் அவங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை. 15 ஆண்டு காலமாக ஏமாற்றிட்டு இருக்கான். இதுதான் இன்னும் 15 ஆண்டு காலம் ஆனாலும் இப்படி தான் ஏமாற்றுவோம். இதுதான் நடக்க போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்பது அம்பேத்கர் இயக்கங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிற அம்பேத்கர் இயக்கங்களிடம் மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர்களை தொட்டால் அவர்கள் வருவார்கள். அந்த பயம் மட்டும் இருக்கே தவிர அதை தாண்டி அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற மேட்டுக்குடியை சேர்ந்த ஆட்களிடம் இது பற்றிய எந்த கவலைகளும் இல்லை. இது மாற வேண்டுமானால் அந்த மக்களுக்கு கல்வி அறிவு, பொருளாதார மேம்பாடு, ஏதாவது வசதியாக இருந்தால் அவன் சட்ட போராட்டம் நடத்துவான். அந்த மக்கள் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் அந்த மக்களை வைத்திருக்கிறார்கள் 2 திராவிட ஆட்சிகளும். இதை மீட்டெடுக்க வேண்டியது நீங்கள் மிகப்பெரிய ஒரு தலையாய பொறுப்பு அம்பேத்கர் இயக்கங்களுக்கு இருக்கிறது. இப்போ பெரியார் இயக்கத்துக்காக போராட வேண்டிய நிலைமையில தான் ஈரோடு கிழக்குக்கு நாங்களெல்லாம் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வந்திருக்கோம். அப்போது பெரியாருடைய அரசியலை சரியாக இருந்தால் இந்த மக்கள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள். இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இது கிடைக்கல. கிழத்தஞ்சை மாவட்டங்களில் விவசாய கூலிகள் தான் பெரியாரிஸ்டுகள். நீங்கள் பெரியார் மறைவுக்கு பிறகு 1970க்கு பிறகு முழுக்க எது அரசியல்னு கேட்டிங்கன்னா, பெரியார் இயக்கங்கள் என்பது விவசாய கூலிகளிலிருந்து தான் வந்தது. பண்ணையார்கள், மிகப்பெரிய படோபிகள் எல்லாமே காங்கிரஸில் இருந்தான். பெரியாருடைய இயக்கம்தான் திராவிட இயக்கமாக மாறியது, உழைக்கிற மக்களுடைய இயக்கமாக மாறியது. ஆனால் அதுவும் இன்று முழுதாக அழிந்து போய்விட்டது. நான் இந்த ஈரோடு கிழக்கில் வேட்பாளராக வருவதற்கு காரணம், சங்கி சீமானுடைய அரசியலை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை மீட்டெடுப்பதற்கும் நான் வேட்பாளராக ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறேன். என்னுடைய சின்னம் பெட்டி சின்னம். பெட்டி சின்னத்தில் 5/2/2025 அன்று
வாக்களித்தீர்கள் என்றால் எனக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் சீமானுக்கு மிகப்பெரிய அதிர்வை கொடுக்கக்கூடிய வாக்கு. ஆளுங்கட்சிகளுக்கு, ஆண்ட கட்சிகளுக்கு எனக்கு வருகிற வாக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும், மிகப்பெரிய ஒரு மின்சார எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாக்கு. இதை இந்த மக்கள் சரியாக புரிந்து கொண்டால் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும். அதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அம்பேத்கர் இயக்கங்களோடும் திராவிட கழகங்கள் இயக்கங்களோடும், திராவிட இயக்கம்னா தந்தை பெரியாரை இன்னும் நேசிக்கிற இயக்கங்களோடும் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தால், பெருவாரியான வாய்ப்பு கொடுத்தால் 2 பேருக்கு அதிர்ச்சி அடைவான். உங்கள் சங்கி சீமான அதிர்ச்சி அடைவான், இந்த திராவிட இயக்கங்களும் அதிர்ச்சி அடையும். ஆதலால் எம்ஜிஆர் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய பக்தர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சீமானுக்கு, திமுகவை எதிர்ப்பதைப் போல வேஷம் போடுகிற இந்த சங்கி சீமானை அம்பலப்படுத்த வேண்டுமே தவிர அதிமுக புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் இந்த வாக்குகளை எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் சீமானுக்கு போட்டுவிடக்கூடாது என்று தான் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.